இன்ஃபோடெயின்மென்ட்டுக்கு வரவேற்கிறோம். இன்று 9 மனிதர்களின் மர்மத்தை அவிழ்க்கிறோம். அவர்கள் யார்? என்ன ரகசியங்களை பாதுகாத்தார்கள்? இந்த கதை ஏன் தலைமுறைகளை கவர்ந்தது? ஆராய்வோம். இந்தியா வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மர்மங்கள் நிறைந்த பூமி. இந்தியாவின் மிகவும் புதிரான கதைகளில் ஒன்று 9 மர்ம மனிதர்கள். பண்டைய இந்தியாவின் இதயத்தில் ஒரு ரகசிய சமூகம் பல நூற்றாண்டுகளாக மிக ஆழமான அறிவை பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. புராணக்கதை கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆட்சி செய்த பேரரசர் அசோகருடன் தொடங்குகிறது. இரத்தக்களரியான கலிங்கப் போருக்கு பிறகு அசோகர் வன்முறையை துறந்து பௌத்தத்தை தழுவினார். எதிர்காலத்தில் இதுபோன்ற அழிவை தடுக்க அவர் 9 பேர் கொண்ட ஒரு ரகசிய சங்கத்தை நிறுவியதாக கூறப்படுகிறது. இந்த 9 மனிதர்களும் மனிதகுலத்திற்கு மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்ட அறிவை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒப்படைக்கப்பட்டனர். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ரசவாதம் மற்றும் தகவல் தொடர்பு முதல் நுண்ணுயிரியல் மற்றும் உளவியல் வரையிலான தலைப்புகளை உள்ளடக்கிய அபாரமான அறிவு புத்தகம் ஒதுக்கப்பட்டது. புராணத்தின்படி இந்த புத்தகங்கள் மனிதகுலத்தை உயர்த்தும் அல்லது அழிக்கக்கூடிய இரகசியங்களை கொண்டிருந்தன. ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். 1. பிரச்சார புத்தகம். உளவியல் போர் மற்றும் வெகுஜன நடத்தையை பாதிக்கும் நுட்பங்கள். 2. உடலியல் புத்தகம். குணப்படுத்தும் முறைகள் மற்றும் உயிரியல் போர் உட்பட மனித உயிரியலில் உள்ள நுண்ணறிவு. 3. நுண்ணுயிரியல் புத்தகம். நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றிய அறிவு. 4. ரசவாதம் புத்தகம். உலோகங்களை மாற்றும் மற்றும் வரம்பற்ற செல்வத்தை உருவாக்கும் இரகசியங்கள். 5. தொடர்பு புத்தகம். நிலப்பரப்பு மற்றும் வேற்று கிரக தகவல் தொடர்புக்கான நுட்பங்கள். 6. ஈர்ப்பு புத்தகம். புவியீர்ப்பு கோட்பாடுகள், புவியீர்ப்பு எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் உட்பட. 7. அண்டவியல் புத்தகம். பிரபஞ்சம், கால பயணம் மற்றும் அண்ட நிகழ்வுகள் பற்றிய புரிதல். 8. ஒளி புத்தகம். ஒளியின் தன்மை மற்றும் வேகம் மற்றும் மேம்பட்ட ஒளியியல் பற்றிய நுண்ணறிவு. 9. சமூகவியல் புத்தகம். சமூகங்களின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவற்றின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான விதிகள். வரலாறு முழுவதும் 9 மர்ம மனிதர்களை பற்றி கிசுகிசுக்கள் மற்றும் வதந்திகள் உள்ளன. பல அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் வரலாற்றின் முக்கிய தருணங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான சக்தி என்று சிலர் நம்புகிறார்கள். சிலர் அவற்றை உண்மையான வெளிச்சம் என்று கருதுகின்றனர். பிரபல எழுத்தாளர் டால்போட் முண்டி உட்பட பல்வேறு எழுத்தாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் படைப்புகளில் இந்த ரகசிய சமூகத்தை குறிப்பிட்டுள்ளனர். முண்டியின் 1923 புத்தகம் தி 9 தெரியாத மேற்கில் புராணக்கதையை பிரபலப்படுத்தியது. 9 தெரியாத மனிதர்கள் இன்றும் உலகை தாக்கியிருக்க முடியுமா? விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் இந்த பண்டைய சமுதாயத்தால் பாதுகாக்கப்பட்ட ரகசிய அறிவுடன் இணைக்கப்படலாம் என்று சிலர் ஊகிக்கிறார்கள். 9 அறியப்படாத மனிதர்கள் இருப்பதை நிரூபிக்க உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் புராணக்கதை தொடர்ந்து சதி மற்றும் ஊக்கமளிக்கிறது. இது அறிவிற்கான நித்திய தேடலையும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட மர்மங்களையும் நினைவூட்டுகிறது. இந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மர்மங்களில் ஒன்றான இந்த பயணத்தில் இன்ஃபோடெயின்மென்ட்டில் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் வசீகரிக்கும் கதைகள் மற்றும் வரலாற்று புதிர்களுக்கு லைக் செய்யவும், குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வரை தெரியாதவற்றை ஆராய்ந்து கொண்டே இருங்கள்.